இந்த மாதிரி சூப்பரான கோவாக்காய் பொரியல் செய்யலாமா? அதுக்கு ஒரு குழிக்கரண்டி எண்ணெய், ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறலாம். ஒரு 10 பல்லு பூண்டை வந்து நல்லா நச்சு வச்சுக்கிறலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி பூண்டு நிறையா போடும்போது. அப்புறம் காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, ஒரு 2 வெங்காயம் போட்டு, நான் அந்த 1/4 ஸ்பூனு தான் கல் உப்பு போடுறேன். இவ்வளோ தான் போட்டேனே 1/2 கிலோ கோவாக்காய்க்கு கரெக்டாக இருக்கும். போட்டு பாதி வதங்கின பிறகு இந்த மாதிரி கோவாக்காய் வந்து நல்லா பிஞ்சாக இருந்துச்சுன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இந்த பழுத்தது இல்லாமல். போட்டு ஃபஸ்ட்டு நல்லா எண்ணெயில் கிண்டி விட்டுட்டு, இந்த டீ டம்ளரில் 1/2 டம்ளர் தான் தண்ணி ஊற்றுறேன் நான். தண்ணி ஊற்றி நல்லா கிண்டலாம். கிண்டி விட்டுட்டு சும்மா ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு எடுத்துடலாம். இப்படியே இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். வர வர பாருங்கள் நல்லா சுருண்டு கலர் மாறிக்கிட்டே வருது. இப்போ வந்து பாருங்கள் தண்ணியெலாம் நல்லா வற்றி போச்சு. இப்போ வந்து சைடில் பிடிக்க ஆரம்பிக்கும். அப்புறம் வந்து நல்லா ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாவே பொரியல் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ரெடி ஆயிடுச்சுன்னு. இப்போ அவ்வளோதான், அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பரான கோவாக்காய் பொரியல் ரெடி.